காலையில 9 மணிக்கு வந்து நான் கடையை திறக்கிறேன். இந்த வேலை செய்யற பையன் எங்க போனானே தெரியலையே. அவன் வார்த்தை இன்னைக்கு வச்சுக்கிறேன். டைம் வேற ஆயிடுச்சு. ஓனரை கடையை திறந்துட்டான். நீ என்ன கை ஊத்த போறானோ? டேய், வேலைக்கு வர நேரமாடா, பண்ணி முடிஞ்சு வாயா. பாய் கோச்சிக்காதீங்க பாய். பொண்டாட்டிய மாமியார் வீட்டுல விட்டு வரது லேட் ஆயிடுச்சு பாய். டேய் முட்டைகோஸ் வாயா, நீ முதலாளியா நான் முதலாளியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கோழிக்கறி எடுக்கிறதுல இருந்து ஆட்டுக்கறி எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. நீ ஓனரா இல்ல நான் ஓனரா? உனக்கு நான் என்ன சும்மா தண்டத்துக்கு சம்பளம் தர முடியுமா? பாய் கோவப்படாதீங்க, நாலுல இருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடும் பாய். ஆனா உனா இதே சொல்லு. டேய் சும்மா மச நிக்காத, அந்த 10 கோழியை உரிச்சு வேலையை பாரு. சம்பளம் மட்டும் ஒழுங்கா கொடுக்க மாறான். 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை வாங்குறான். பாய் இந்த உரிக்கிறேன் பாய். பாய் எங்க இருக்கு கோயிலாம்? டேய் பானை ஓடுவாயா, என்ன கோழி எல்லாம் பட்டு வீட்லயா தூங்க? அந்த குண்டால இருக்குது பாரு, இருக்கிற கோழியை கிளீன் பண்ணி விடு. பாய் சரிங்க பாய், பண்றேன் பாய். பா நச்சன்னு சும்மா தொல்லை பண்ணுங்கிறான் பார். ஆட்டிக்கு நீ 10 மணிக்கு வந்துட்டு தொல்லை பண்ணன்றியா? ஒழுங்கா வேலை செய்யலைன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். உண்மை சொன்ன எவ்வளவு கோவப்படுறான் பார். கோய்கால் மூஞ்சி, இந்த கோய்கால் நசிக்கிறோம் பாரு. அவன் இன்னும் யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல. கால்ல இருந்து ஒரு வியாபாரம் ஆகல. ஞாயிற்றுக்கிழமை ஈ அடிக்குது பாரு கடையே. போறதுன்னா போறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு வீட்டுக்கு கறி வாங்கிட்டு போவோம் 1 கிலோ. என்ன சொல்றேன்? சரிமா. டேய் அந்த வேலை எல்லாம் முடிச்சடா. பாய் எனக்கு நான் 10 கையா இருக்குதா? நானும் மனுஷன் தானே பாய். வெட்டுனுக்கிறேன் வெட்டினாரா பாய்? கறி இருக்குதா? பூசாப்பா நீ கறிகள்ல வந்து கறி இருக்கான்னு கேக்குற. அடுப்பு கறியை தவிர்த்து எல்லா கறியும் இருக்குப்பா. உனக்கு என்ன கறி வேணும்? கோச்சிக்காதப்பா, பாய் முடியா. வந்த இடத்துல நசன் பேசிக்கின்னு காட்டுக்காரிக்கா கோழி தான் கேட்டப்பா, வேற ஒன்றில கோச்சிக்காதப்பா. ஏமா இதுல கோச்சிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? காலைல 9 மணில இருந்து வியாபாரம் ஆகல, நானே வயிற்றுல இருக்கேன். இதுல வந்து கறி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்ற. சிக்கனா மட்டனா என்ன வேணும்? ஏம்பா 1 கிலோ மட்டன் போடுப்பா. எவ்வளவு மட்டனு? எப்பா வெளியெல்லாம் வாங்கினா 1000 ரூபாய் 1200 ரூபான்னு வாங்க. நம்ம கிட்ட கம்மி தான், 900 ரூபாய் தான் கிலோ. நல்லா இலை ஆட்டு கறிமா. மட்டன் பிடிக்காது, மட்டன் ஏன்பா சிக்கனா கிலோ 200 ரூபாய்? நாட்டுக்கோழி வேணுமா லெகால் கோழி வேணுமா? சிக்கன் வேணாம், மட்டனே 1 கிலோ போடும்பா. ஓ பாய் முடிக்கணும். குழந்தைங்க சாப்பிட்டுறோம்னா மட்டனே வாங்கிட்டு போவோம். பாய் பெரிய கஸ்டமர் போலகுது, ரொம்ப நேரமா பேசுகிறீங்க. 100 கிலோ ஆர்டர் போல. டேய் வயிற்றுல கலப்பாதடா. அதுங்க சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அதுக்குள்ளே அடிச்சுக்குது. என்ன வாங்க போதுன்னு ஒன்னும் தெரியல. அதுங்க கையில காசுக்குதா இல்லையான்னு கூட தெரியல. நீ வேற வயிற்றுல கலப்ப. ஏமா கறி வேணுமா வேணாவா ஒழுங்கா சொல்லுங்க. மட்டனே போட்டுப்பா நீ 1 கிலோ. நீ மட்டனே போடுங்க நீங்க 1 கிலோ. ஆமா எங்க வந்தால சண்டை வச்சிருங்க. ஐயோ இது ஒரு பைத்தியக்கார குடும்பம் போல இது. எப்பா உங்களுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா தெளிவா முடிவு எடுத்துக்கினேன், அப்புறம் வாங்க. வியாபார நேரத்துல வந்து வியாபாரத்தை கெடுக்காதீங்க. போமா. கறியா வேணா ஒண்ணே ஒரே மல்லு முடியல. நான் போறேன். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. காலையிலேயே எனக்கு வந்து வாட்சிதுங்க பாரு. சரியான பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. வேற யாராவது வராங்களா பாப்போம். இவனும் ஒன்னும் செய்ய மாட்டான், என்ன பண்றதுன்னே தெரியல. வேற கறி வாங்கிட்டு கறி வாங்கி மீன் எடுத்துங்களா? தோரிதை கறி கடை. பாய் சிக்கன் எவ்வளவு பாய்? பாப்பா குழந்தை வேலை எப்படி இருக்கிற? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா? ஏதோ இருக்கும் பாய். சிக்கன் எவ்வளவு மட்டன் எவ்வளவு? எப்பா குழந்தை நான் என்ன யானை வேலை குதிரை வேலையா சொல்ல போறேன்? எல்லாம் விக்கிற வேலை தான்ப்பா. சிக்கன் வந்து 200 ரூபாய் கிலோ, மட்டன் 1000 ரூபாய் கிலோ. உனக்கு என்ன வேணும்? இன்னும் குழந்தை இல்லண்ணா. என்னடா வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? 1000 ரூபாய் கறி வாங்கி போன லாஸ்டா. அதாவது பக்கம் ஆளே காணோம். என்னது 1000 ரூபாய் கறி வித்தியா? திட்டு போயா? எப்படா எனக்கு தெரியாம 1000 ரூபாய் கறி வித்த? பாய் இதெல்லாம் சந்தேகப்படாதீங்க பாய். வெளுத்த பால் கூட சந்தேகப்படுங்க, என்ன சந்தேகமே படாதீங்க பாய். நீங்க அன்னைக்கு சின்ன வீட்டுக்கு போனீங்கல்ல, அன்னைக்கு வித்த பாய் 1000 ரூபாய் குழந்தைக்கு. அந்த பயம் விட்டோம். என்ன ஏமாத்துல தெரிஞ்சுன்னு வச்சுக்கா. கோழி உரிக்கிறல கோழிய அந்த மாதிரி உன்னை உரிச்சு விட்டுருவேன். உன்னால ஏமாத்த முடியுமா? நீ கோழி பீய பணமாக்குறாள். கரெக்டா சொல்றான். இவனை வச்சுக்கதும் நல்ல பாம்பை கூட வச்சுக்கதும் ஒண்ணுது போல இருக்கு. பாய் உங்க பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல 1 கிலோ கறியை போடுங்க, நான் அர்ஜென்ட்டா போகணும். குழந்தை வெயிட் பண்ணுப்பா, போட்டுறேன். கிட்னி 2 பிரிச்சுட்டேன், எத்தனை வருவா? எப்பா கிட்னி எல்லாம் வேணாம். கிட்னி ஆபரேஷனா பண்ண போற. கம்முனு போய் வேலையை பாருப்பா. இந்தாப்பா 120 ரூபா கொடுப்பா. வரேன் பாய். பத்திரப்பா. வீட்டுல எல்லாரையும் கேட்டா சொல்லு. சரி பாய். கால்ல இருந்து ஒரு வியாபாரம் தான் பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருக்கு. எப்பா அந்த கோழி எல்லாம் ஆஞ்சிட்டியா? டேய் பைத்தியக்காரா, பட்ட பகல்ல லைட் போட்டு வச்சிருக்கியா? உங்க அப்பனா வந்து கரண்ட் பில் கட்டுவான். பாய் கண்ணு தெரியல பாய், வெளிச்சமா மட்டும் போட பாய். என்ன பாய் உனக்கு தொல்லையா இருக்கு? கண்ணு தெரியல வீடு தெரியலன்னு கம்முனு போய் வேலையை பாரு. லைட் ஆஃப் பண்றா. பாய் கம்முனு இருங்க பாய். நீங்க சும்மா பாய் இருங்க பாய். லைட் ஆஃப் பண்ணுப்பா. பாய் இருங்க பாய் போறா.
அந்த 4 கோழி உடிச்சியா? உஷ்டம் பாய், தள்ளுங்க பாய், தண்ணி அடிப்போம், தள்ளுங்க பாய். அப்படி டேய் ஓனர் நீயா நானாடா? நான் சொல்ற வேலையை முதல் செய்ய. மோட்டரே போடாம தண்ணி அடிக்கிட்டான்னு கேக்குற? பாய் செய்யறேன் பாய், செய்யறேன். இந்த வர கோபத்துக்கு இந்த குப்பை டப்பா எடுத்து மூக்குலயே போட போறோம் பாய். அடுத்த மாசம் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன்டா. பொண்ணு நாகர்கோவில பாத்திருக்கோம். வாடா கறிக்கு முதல்ல ஆர்டர் கொடுப்போம். கறிக்கு ஆர்டர் கொடுத்தா தான் அது ஊர் மக்களுக்கு நல்லா விருந்து வைக்க முடியும். சரி போலாமா? சரி வா போலாம். நம்ம பொழப்பு நாய் பொழப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ஏன்பா எத்தனை கிலோப்பா ஆர்டர் பண்ண போற? நானா ஒரு 100 கிலோ ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்பா என் கல்யாணத்துல 100 கிலோ எல்லாம் ஆர்டர் பண்ணா பத்தாதுப்பா. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயும் ஃபேமஸ்ப்பா. 1000 கிலோ மேல ஆர்டர் பண்ணுப்பா, அப்பதான்ப்பா கரெக்டா இருக்கும். யாரா இது 4 கண்ணனும் கலர் சட்டையும் ஆளை பார்க்கவே ஒரு தினிசா இருக்கானுங்க. எப்பா என்ன வேணும்ப்பா? அது ஒண்ணு இல்லப்பா, என் பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் பாய். 1000 கிலோ மட்டன் வேணும். ஆமா, 1 கிலோ மட்டன் எவ்வளவு பாய்? என்னது 1000 கிலோ மட்டனா பாய்? 1000 கிலோ மட்டன் வாய அண்டா சமுத்திரம் வரைக்கும் பொழக்காத. உனக்கு 10 ரூபாய் தர மாட்டேன். எப்பா வெளியெல்லாம் மட்டன் வாங்கினா 1000 ரூபாய் 1200 ரூபாய் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட 1000 கிலோ நீங்க கேட்டதால 800 ரூபாய்க்கு தரப்பா. உனக்கு ஓகேவா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பாய். ஏன்பா ஒன்னாரு கம்மி இருப்பா. 1000 கிலோ வாங்குறா, 500 ரூபாய்க்கு கிலோ கம்மி பண்ணி கொடுங்க. டேய் கோலி சோடா மூஞ்சிய முட்டா 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கூட கேப்ப. ஆட்டுக்கறி என்ன விலை விக்குது தெரியுமா? 1 கிலோ 800 ரூபாய் 900 ரூபாய். நான் உனக்கு கல்யாணத்துக்கு 1000 கிலோ சொன்னதால 8 ரூபாய்க்கு குறைச்சு தரேன். அது பத்தாதா உனக்கு? பாய் ஒதுக்காது பாய். சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான் பாய். 500 வேண்டாம் 800 வேண்டாம் பாய். 600 ரூபாய் போட்டு 1000 கிலோ கொடுப்பாய். செலவு 500 இருக்கலாமா? டேய் கம்முன்னு இருக்கிற கால்ல வெட்டி வச்ச ஒரு ஆடே உன்ன வியாபாரம் ஆகல. கம்முன்னு போய் வேலையை பாடுறான். 600 ரூபாய்க்கு 1000 கிலோ ஆட்டுக்கறி அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். என் பையனுக்கு அடுத்த மாசம் தான் கல்யாணம். இப்போதைக்கு சாம்பிளா 1 கிலோ ஏழை ஆட்டுக்கறியா கொடுப்பாங்க. என்னது சாம்பிளுக்கு 1 கிலோ கறியா? எப்பா நீ யாரு என்னன்னே தெரியல. திடீர்னு வந்து 1000 கிலோ கேட்ட. சரி பெரிய கஸ்டமர் நினைச்சேன். கடைசியில பார்த்தா சாம்பிளுக்கு 1 கிலோ கறி கேக்குறியப்பா. நியாயமா இது? நல்லா கேட்டான்டா முட்டை பப்ஸ் வாயன். என்னது சாம்பிளுக்கு 1 கிலோ வேணுமா? பாய் சூப்பர் கஸ்டமர் பாய். வர்ற கோவத்துக்கு உன்னை கோழி முக்கிற மாதிரி முக்கிடுவேன். கம்முனு. எப்பா கறி எல்லாம் சாம்பிளுக்கு தர முடியாது. காசு 900 ரூபாய் கொடுத்தா 1 கிலோ கறி தரேன். கறி கடை வச்சுக்கிற, சாம்பிள் கேட்டா கறி தர மாட்டேற. எப்படி உங்க கறி நல்லா இருக்கும் நல்லா தெரியும். என்னது ஏன் கறியா? இன்னும் அடுப்பு கறி கேக்குற மாதிரி கேக்குறியாப்பா? பா ஒண்ணு கோழி கறி கேளு, இல்ல ஆட்டுக்கறி கேளு. ஐயோயோ இவங்க வச்சு பைத்தியமா என்னன்னு தெரியல. எப்பா நீயே ஏதாவது சொல்லுப்பா. பாய் இவங்களை பார்த்தா கறி வாங்க வந்த மாதிரி தெரியல. லூசு கஸ்டமர், பேசாம அமுச்சு விடுங்க பாய். ஒரு விஷயம் சொல்றேன், கரெக்டா இருக்கும் கேளுங்க. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்டா கைப்புள்ள. எப்பா காசு இருக்குதா இல்லையா? காசா? அப்படின்னா என்ன? காசா? காசுனா என்னன்னு தெரியல. டேய் ஓடிடலாம்.